உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னங்க புடவை சிலையெல்லாம் இருக்கு, எனக்காக நீங்க வாங்கிட்டு வந்தீங்களா? இல்லங்க, அது அம்மனுக்கு சாத்தின புடவை. அம்மா அவங்க வீட்டுக்கு கொடுக்க சொன்னாங்க. இந்த சிலைய உங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து அண்ணி உங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஓ, அப்போ அது சாமி புடவையா? அப்போ பூஜை ரூம்ல வச்சு சாமி கும்பிட்டு தான் கட்டிக்கணும். இந்த ராமர் சீதா சிலையும் ரொம்ப அழகா இருக்கு. அன்னைக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும். எங்க ஒரு விஷயம், நான் 3 நாளைக்கு இங்க இருக்க மாட்டேன். ஒரு வேலை விஷயமா பெங்களூர் போறேன். என்னங்க திடீர்னு பெங்களூருக்கு போகணும்னு சொல்றீங்க? என்ன விஷயம்? அது நான் இப்போ ஒர்க் பண்ற ஃபேக்டரியில கொஞ்சம் மிஷினரிஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருக்கு. எம்டி தான் பெங்களூருக்கு போறாங்க. என்னையும் அசிஸ்ட் பண்றதுக்கு கூட கூப்பிட்டாங்க, அதான் போறேன். என்னது, நீங்க அந்த ரம்யா கூட போறீங்களா? நீங்க எதுக்குங்க அவங்க கூட எல்லாம் போகணும்? ஏங்க இதுல என்னங்க இருக்கு? வேலை விஷயமா தானே போறேன். அதுக்காக கல்யாணம் ஆகாத லேடி கல்யாணம் ஆன ஒருத்தர் கூட போறது சரியா வருமா? ஏங்க நீங்க ஏங்க இந்த கல்யாணமாவது விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கீங்க? வேலை விஷயமா தானங்க போறேன். அவங்க ஒரு வேலைக்காக கூப்பிடுறாங்க, அதை கரெக்டா பண்றதானங்க என் டியூட்டி. கம்பெனில என்ன வேற யாருமே இல்லையா? நீங்க தான் போணுமா? ஏங்க எனக்கு மிஷின்ஸை பத்தி நல்லா தெரியுன்றதுக்காக தான் அவங்க என்ன கூப்பிடுறாங்க. அப்படி என்ன கூப்பிடுறது ஒன்றும் தப்பு இல்லையே. அவங்க கம்பெனிக்கு குவாலிட்டியான மிஷின்ஸ்லாம் வாங்கணும்னு பாக்குறாங்க. அந்த இடத்துல நானா இருந்தாலும் இதுதான் சொல்லுவேன். அப்ப நீங்க போய் தான் ஆகணுமா? ஆமாங்க, போய் தான் ஆகணும். நீங்க ஏதாச்சும் காரணம் சொல்லி இந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ண முடியாதா? இல்லைங்க, என்னை நம்பி கூப்பிடுறாங்க. அந்த நம்பிக்கைக்கு நான் கரெக்டா நடந்துக்கணும்ல. நான் இல்லைன்னா என்னங்க, அம்மா அண்ணி உங்க அண்ணிலாம் கூட இருக்காங்கல்ல, அவங்களாம் உங்களை நல்லா பார்த்துப்பாங்க. சரி, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால ஒத்துக்கிறேன். போயிட்டு வாங்க. என்ன ரம்யா, ரொம்ப அப்செட்டா இருக்க மாதிரி இருக்க? என்ன விஷயம்? உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அந்த புடவை விஷயத்துல வாழ்க்கையே என்ன பேசுன? என்ன பேசுன? அந்த புடவை சாமியே கொடுத்த புடவை. அதனால நீதான் அந்த வீட்டு மருமக, கார்த்தி தான் உன் புருஷன்னு அவன் கூட டூயட் பாடு, அது இதுன்னு சொல்லி என்னை ஏத்தி விடல. ஆமா சொன்ன. இப்ப அதுக்கு என்ன? நீ சொல்லிட்டு போன கொஞ்ச நேரத்திலே அந்த புடவைய அந்த மீனாட்சி வந்து வாங்கிட்டு போயிட்டா. இனிமே அந்த புடவைய அந்த கிராமத்துக்காரி தான் கட்ட போறா. நீ சொன்ன தெய்வ வாக்கெல்லாம் எங்க போச்சு? இப்பவும் சொல்றேன், காத்து உன் பக்கம் தான் வீசுது. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.